गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। अतः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 19ஆம் தேதி விஜயநாம சம்பத்சரம் உத்தராயணம் ஹேமந்த ருத்து மகர மாதம் கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தி திதி. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி மக நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தை இன்றைக்கி பூர்த்தி பண்ணுறோம். இந்த 9வது அத்தியாயம் துருவ சரித்திரத்தில்
கொஞ்சம் பெரிய அத்தியாயம், 67 ஸ்லோகங்கள் கொண்டது. அதனால் அது 3 வாரமாக நம்ம அத்தியனம் பண்ணி வரோம். துருவ சரித்திரத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில் 5 அத்தியாயங்களில் சொல்லியிருக்காள். சிசுவான சின்ன குழந்தையான துருவன், உத்தானபாதனுடைய 2 குழந்தைகளில் ஒருத்தன். உத்தானபாதனுக்கு 2 மனைவிகள், சுருச்சி சுனீத்தின்னு. மூத்தாளான சுனீதியினுடைய புள்ள துருவன். அவன் சித்தமையினால் அவமானப்படுத்தப்பட்டு அது தாங்காமல் அப்பா மடியில் உட்காரணுங்கிறதுக்காக நாரத சுவாமியினுடைய அனுகிரகத்தோடு கூட வனத்துக்கு போய் 6 மாதங்கள் கடுமையாக தபஸ் பண்ணான். அவர் சொன்னபடிக்கு மகாமந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிற மந்திரத்தை ஜபிச்சுண்டு அவன் தபஸ் பண்ணான். அப்பொழுது தபஸ் பண்ணோன்னே சுவாமி அங்கேருந்து வந்து அனுகிரகம் பண்ணாள். அப்போ சுவாமியினுடைய அனுகிரகத்தோடு கூட அவருடைய அனுகிரகத்தினால 12 ஸ்லோகங்களில் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணான். சுவாமி பரமானுகிரகம் பண்ணாள். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, அப்பா அவனுக்கு ரொம்ப வசத்தியான ஒரு ஸ்தானம், துருவஸ்தானங்கிற ஒரு பதவியை அவனுக்கு எடுத்து தரேன்னு சொல்லிவிட்டு, அதோடு கூட அவனுக்கு 36,000 வருஷங்கள் நீங்கள் பூமியில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், திரும்பி நீ உன்னுடைய பட்டணத்துக்கு போகணும்னு சொன்னாள். அப்போது துருவசுவாமி பட்டணத்துக்கு திரும்பி போனான். இந்த கதையெல்லாம் முன்னாடி சென்ற 2 வாரங்களில் பார்த்தோம். முதல்ல 49 ஸ்லோகங்கள் நம்ம இது மட்டும் அத்தியனம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 50வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பம். அப்படி ராஜ்யத்துக்கு திரும்பி போனோடனே அவன் வரானுங்கிற பேச்சை கேட்டுவிட்டு அவன் அப்பாவான உத்தானபாதன் ரொம்ப சந்தோஷப்பட்டானாம். அமங்கலமான ஒரு காரியத்தை செஞ்ச எனக்கு இப்பேற்பட்ட ஒரு மங்களம் ஏற்படுறதே, இது பகவான் அனுகிரகம்தான் சந்தோஷப்பட்டான். நகரத்தினுடைய வாசலுக்கு வந்து துருவனை அழிச்சுன்னு போனானாம். அப்போ அவன் துருவன் வந்து நேரே சித்தம்மையான அம்மாவனுடைய காலில் வந்து விழுந்தான். உங்களால் அல்லவோ எனக்கு பரமானுகிரகம் ஏற்பட்டு பகவானை பார்க்க முடிஞ்சதுன்னுட்டு. அப்போ அவள் மனசு மாறி அவனை கட்டிண்டு கண்ணால் ஜலம் விட்டு அவனை நீ சிரஞ்சீவியாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாள். அவனுடைய அம்மாவான சுனீதி அவள் வந்து இவனை தன்னுடைய பிராணனுக்கும் மேலாக கருதுபவள். அவள் தன் குழந்தையை மறுபடியும் பார்த்தோடனே, 5 வயசு சிசு, அவனை பார்த்தோடனே கட்டிண்டு ரொம்ப பரமானந்தம் பட்டாளாம். அதுதான் 49வது ஸ்லோகத்தில் சொன்னாள். சுனீதிரஸ்ய ஜனனி பிராணேபியோபி பிரியம் சுதம் உபகுஹ்ய ஜகாவாதிம் ததங்கஸ்பர்ஷ நிர்வதா. மறுபடியும் தன் குழந்தையான துருவனை கட்டின்றோடனே அவனுடைய அங்க ஸ்பர்ஷம் ஏற்பட்டோடனே புலகாங்கிதம் அடைஞ்சாளாம் சுனீதி. ஏன்னா அவளுடைய பிராணன் அந்த குழந்தை தான். அப்படியே கட்டின்றோடனே என்ன ஆச்சுன்னாள், கண்ணுலேருந்து ஜலத்தை தாரதாரையாக கொட்டின்னு இருந்தவளுக்கு ஸ்தனங்கள்லேருந்து பால் பீரிட்டு அடிச்சுதான். பயஸ்தனாபியாம் சுஸ்ராவ நேத்ரஜைஹி சலிலை சிவைஹி. அவனை கட்டினோடனே தாங்க முடியலையாம் ஆனந்தம். ததாபிஷிச்சியமானாபியாம் வீர வீர சுவோமுஹு. தன்னுடைய ஆனந்தமான ஜலங்கள்னால, கண்லேருந்து ஏற்பட்ட ஜலத்தினால அவனை ஸ்நானம் பண்ணி வச்சாள் குழந்தையான துருவனை. அந்த சுனீதியினுடைய ஸ்தனங்கள்லேருந்து பாலானது பெருகித்து வாத்சல்யத்தினால சொன்னாள். பயஸ்தனாபியாம் சுஸ்ராவ நேத்ரஜை சலிலை சிவை ததாபிஷிச்சியமானாபியாம் வீர வீர சுவோமுஹு. தாம் சசம்சுஹு ஜனாராஜ்ஞீம் திஷ்ட்யா தே புத்திர ஆர்த்திஹா பிரதிலப்தச்சிரம் நஷ்டோ ரக்ஷிதா மண்டலம் புவஹா. அப்பொழுது அங்கே வந்திருந்த எல்லா ஜனங்களும் சுனீதியை பார்த்து சொன்னாலாம், அம்மா 6 மாதமாக நீ தாங்காமல் கவலைப்பட்டு இருந்தியே, உன் குழந்தையே எங்கே இருக்கானோ காட்டுக்கு போனானேன்னுட்டு, பகவானுடைய அனுகிரகத்தினால உன்னுடைய கவலையெல்லாம் இப்போ போயிடுத்து. அப்பேற்பட்ட உன்னுடைய குழந்தையான துருவன் இந்த பூமி முழுக்கவும் ரசிக்கிற மகாராஜா ஆப்புறான்னு சொன்னாள். சுனீதியை பார்த்து ஜனங்கள் கூடியிருந்தவாள்லாம் சொன்னாள். அவளுக்கெல்லாம் சந்தோஷம். தாம் சசம்சுஹு ஜனாராஜ்ஞீம்
திருஷ்டியாதே புத்திர ஆர்த்திஹா, எந்த குழந்தை வருவானா வருவானா என்று மனக்கவலையோடு இருந்த ஹே சுனீதியே, உன் புள்ள பெரிய ராஜ்யம், இந்த ராஜ்யத்தை ஆளப் போறான்னு சொன்னாள். பிரதிலப்தச்சிரம் நஷ்டோ ரக்ஷிதா மண்டலம் புவஹா, பகவானுடைய அனுகிரகம் உனக்கு இருக்கு, இந்த குழந்தைக்கு இருக்கு, அவன் ஆளப் போறான், அரசாளப் போறான்னு சொன்னாள். அபியர்ச்சிதஸ்த்வயா நூனம் பகவான் பிரணதார்த்திஹா யதனுத்யாயினோ வீராஹ மிருத்யும் ஜிக்யுஹு சுதுர்ஜயம். எந்த ஒரு பகவானை யோகிகள்லாம் தியானிக்கிறாளோ, அப்படி எந்த பகவானை யோகிகள்லாம் தியானிச்சு யாராலையும் ஜெயிக்க முடியாத இருக்கக்கூடிய காலன் யமதர்மராஜா மிருத்யு, அவனே கூட ஜெயிச்சு விடுறாள். அந்த யோகிகள்லாம் அந்த பகவானை தியானிக்கிறதுனால அவனுடைய அனுகிரகத்தோடு கூட. அப்பேற்பட்ட அந்த பகவான் பக்தாளுடைய கஷ்டத்தெல்லாம் போக்குறவர். அவரை போய் நீ இத்தனை நாள் குழந்தைய வரணுமே திரும்பி திரும்பின்னு நீ அர்ச்சனை பண்ணியிருக்கே, அது நிச்சயமாக தெரிகிறது, உன்னுடைய குழந்தை திரும்பி வந்துட்டான் பார்த்தியான்னு ஜனங்கள்லாம் அவளை ஆனந்திச்சாள். சொல்லி அபியர்ச்சிதஸ்த்வயா நூனம் பகவான் பிரணதார்த்திஹா, பகவான் யாரு? பிரணதார்த்திஹா, அந்த பகவானை தினம் யார் நமஸ்காரம் பண்ணிட்டு பஜிக்கிறாளோ அவளுக்கு பரமானுகுணம் பண்ணுறவர், அவளுக்கு இருக்கப்பட்ட மனக்கவலைகளெல்லாம் போக்குபவர். அப்பேற்பட்ட அந்த பகவானை நீ அர்ச்சிச்சிருக்கேங்கிறது நன்னா தெரிகிறது. ஏனென்றால் உன் புத்திரன் திரும்பி வந்துட்டான் பத்தியா சொல்கிறாள். அபியர்ச்சிதஸ்த்வயா நூனம் பகவான் பிரணதார்த்திஹா யதனுத்யாயினோ வீராஹ மிருத்யும் ஜிக்யுஹு சுதுர்ஜயம். எந்த ஒரு பகவானை யோகிகள்லாம் தியானம் பண்ணி எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடிய யமதர்மராஜா மிருத்யு அவனே ஜெயிக்கிறாளோ, அப்பேற்பட்ட இந்த பகவானை நீ அர்ச்சனை பண்ணி ஆராதிச்சிருக்கேம்மா, அதான் இந்த பாக்கியம் திரும்பி வந்திருக்கான்னு சொன்னாள். லால்யமானம் ஜனைரேவம் த்ருவம் சப்ராதரம் நிருபஹ ஆரோப்பிய கரிணீம் ரிஷ்டஹ ஸ்தூயமானோ விஷத்புரம். எல்லாரும் கோலாகலமாக ஜனங்கள்லாம் கொண்டாடுறாள். துருவனை கொண்டாடுறாள், துருவனை பெற்ற அம்மாவான சுனீதியை கொண்டாடுறாள், ராஜாவை கொண்டாடுறாள். இப்படி எல்லாரும் கொண்டாண்டிருக்காள். அதை பார்த்துவிட்டு ராஜா உத்தானபாதன் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு துருவனையும் துருவனுடைய பிராத்தாவான உத்தமனையும் ஒரே பெண்ணானை மேலே ஏற்றினான். யானை மேலே ஏற்றி அவனை நகரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறதுக்காக அழிச்சுன்னு வரான்னு சொன்னாள். லால்யமானம் ஜனைரேவம் த்ருவம் சப்ராதரம் நிருபஹ ஆரோப்பிய கரிணீம் ரிஷ்டஹ ஸ்தூயமானோ விஷத்புரம். பட்டணத்துக்குள்ளே நுழையிறதுக்காக அவனை ஒரு யானை மேலே ஏற்றி அவனையும் அவனுடைய பிராத்தாவையும் ரெண்டு பேரையும் சேர்த்து ஏற்றினாலாம். யானை மேலே ஏற்றி அவனை நகர பட்டண பிரவேசம் உள்ளே நடக்கிறது. அது சொன்னாள். லால்யமானம் ஜனைரேவம் த்ருவம் சப்ராதரம் நிருபஹ ஆரோப்பிய கரிணீம் ரிஷ்டஹ ஸ்தூயமானோ விஷத்புரம் தத்ர தத்ரோபசங்க்ளிப்தைஹ லசன் மகரதோரணைஹ சவ்ருந்தைः கதலீஸ்தம்பைः பூகபோதைச்ச தத்விதைஹ. அந்த பட்டணம் முழுக்க அலங்காரம் பண்ணிவிட்டாலாம் ஜனங்கள் எல்லாம். துருவன் வராங்கிறது தெரிஞ்ச உடனே ராத்திரி முழுக்க உட்காந்துட்டு அந்த பட்டணம் முழுக்க அலங்காரம் பண்ணாலாம். குழந்தை துருவன் உள்ள நுழைய போகிறாங்கிறது தெரிஞ்சுட்டு எப்படி அலங்காரம் பண்ணாள்னாள். தோரணங்கள்லாம் கட்டினாலாம். புதுசாக அங்கே மரங்களை நட்டு தோரணங்கள் பழக்கொலைகளோடு கூடிய வாழை மரங்கள்லாம் அங்கே நட்டு வச்சிருக்காள். கதலீ ஸ்தம்பை பூகபோதைச்ச தத்விதை மாந்தளிர் மாவலைகள்னாலையும் அதனுடைய புஷ்பங்கள் கொத்து கொத்தா கட்டி வச்சிருக்காள். அதெல்லாம் தோரணமாக கட்டினாலாம். பாக்கு மரங்கள் அதெல்லாம் கட்டி வச்சிருக்காளாம். சூத பல்லவ வாசஸ்ரங் முக்தாதாம விலம்பிபி உபஸ்கிருதம் பிரதித்வாரம்
அபாம் கும்பை சதீபகை. எங்கே பார்த்தாலும் விளக்கேற்றி வச்சு அழகாக விளக்கால ஜோடிச்சு வச்சுருக்காள். உள்ளே நுழையிற இடங்களெல்லாம் இருக்கே, ஒவ்வொரு வாசல் நுழையிற வாசல், இந்த பட்டணத்துக்குள்ளே நுழையத்துக்குள்ளான வாசல், அந்த பட்டணத்து வாசல் அதிலெல்லாம் நிறைய கலசங்கள் வச்சு, பூர்ண கலசங்கள், அதில் ஜலத்தை ரொப்பி வச்சு, அதெல்லாம் மங்களகரமாக இருக்கணுக்காக பண்ணுறது வழக்கம். தீபங்கள்லாம் அது மேலே வச்சு அலங்காரம் பண்ணி தங்கமயமான சாமக்கிரிகள்லாம் வச்சு அந்த தோரணங்கள்லாம் கட்டி உள்ளே நுழையிற வாயில்கள் இருக்கே அதெல்லாம் அப்படி தங்கத்தினால ஜோடித்து வச்சுருந்தாளாம். பிரகாரங்களுக்குள்ளே நுழையிறதுக்கு கோபுரங்கள்லாம் கட்டியிருக்காள். ஏன்னா இவன் வரப்போகிறான்னு அவன் வரவேற்கணுங்கிறதுக்காக சொன்னாள் அவள். பிராகாரை கோபுராகாரைஹி சாதகும்ப பரிச்சதைஹி சர்வதோலங்கிருதம் ஸ்ரீமத் விமானசிகரத்யுபி. அந்த பட்டணத்தில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரோட்லேயும் பெரிய பெரிய வாசல்தான் இருக்கும். அங்கே நல்ல விமானங்கள் இருக்கும். அந்த விமானங்களெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காளாம். மிருஷ்டச்சத்வர ரத்யாட்ட மார்க்கம் சந்தன சர்ச்சிதம் லாஜாக்ஷதை புஷ்பபலை தண்டுலை பலிபிர்யுதம். ரோடெல்லாம் நீட்டாக அலம்பி விட்டு ராஜமார்க்கம் முழுக்க ராஜா உள்ளே நுழைய போகிறான் துருவன். அவங்க லக்ஷ்மி கட்டாட்சமாக ஒவ்வொரு வீடும் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காளாம். அந்த ரெண்டு சைட்லேயும் இருக்கிற வீடுகளெல்லாம் அவள்லாம் கோலம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி ரொம்ப லக்ஷ்மி கட்டாட்சமாக இருக்கணுங்கிற ரொம்ப சுத்தம் பண்ணி சந்தனங்கள்னால ஜலத்தை மேலே போட்டு அக்ஷதைகள்லாம் வச்சு புஷ்பம் பழம் பூஜா சாமகிரி அரிசி இவைகள்லாம் எல்லாம் வாசலில் வச்சு இவன் மங்களகரமாக வரவேற்க வேண்டும் என்பதற்காக ஜோடிச்சு வச்சிருக்காளாம் ஜனங்கள் எல்லாரும் அவ்வளோ உற்சாகமாக. மிருஷ்டச்சத்வரரத்யாட்ட மார்க்கம் சந்தன சர்ச்சிதம் லாஜாக்ஷதை புஷ்பபலை தண்டுலைர் பலிபிர்யுதம். வாசலெல்லாம் நிறையா அக்ஷதைகள்லாம் வச்சிருக்காள், சந்தனத்தெல்லாம் கொட்டி வச்சிருக்காள் அங்கெல்லாம். த்ருவாய பதி திருஷ்டாய தத்ர தத்ர புரஸ்திரியா சித்தார்த்தாக்ஷத தத்யம்பு தூர்வா புஷ்பபலானி ச. அங்கே பட்டணத்தில் இருக்கப்பட்ட ஸ்திரீகளெல்லாம் கூட்டம் கூட்டமாக ரொம்ப பிரேமையோடு கூட வாயால் ஜெய ஜெயான்னு கோஷம் போடுறாள். துருவனுக்கு ஜெய் துருவனுக்கு ஜெயின்னு ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணி கோஷம்லாம் போட்டுண்டு அங்கே துருவசுவாமி உள்ள நுழையத்தை கண்கொண்டு கண்ணால் பார்த்து சந்தோஷப்பட்டாள். அப்பொழுது அங்கே தயிர், அக்ஷதைகள், ஜலம், அருகம்பில்லு, புஷ்பங்கள், பழங்கள் இதெல்லாம் அப்படி வாசலில் இறைச்சாலாம். அதெல்லாம் அப்படி இறைச்சா அதெல்லாம் மங்களம். அப்படியே அழகான பாட்டெல்லாம் பாடினாள். மங்களகரமான மங்களம் மங்களம்னு பாட்டெல்லாம் வாயால் பாடினாலாம். கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், துருவசுவாமி திரும்பி வரானேன்ட்டு. உபஜஹ்ருஹு பிரயுஞ்சானா வாத்சல்யாதாசிஷசதீஹி ஸ்ருண்வன்ஸ்தத்வல்கு கீதானி பிராவிஷத் பவனம் பிதுஹு. துருவசுவாமி தன்னுடைய அப்பாவனுடைய கிரகத்துக்கு உள்ள நுழையணுங்கிறதுக்காக பட்டண பிரவேசம் பண்ணுறான். இங்கே இருக்கப்பட்டவாளெல்லாம் தயிர், ஜலம், அருகம்பில்லு, புஷ்பங்கள், அக்ஷதைகள், வெள்ளை கடுகு இதெல்லாம் அப்படியே மேலே தூராள். மங்களகரமான வாத்திய கோஷம் இருக்குது. அவள்லாம் அவனுக்கு ஜெய ஜெய கோஷம் போட்டு பாடல்கள் நல்ல பாட்டெல்லாம் பாடிந்து மங்கள பாட்டெல்லாம் பாடிந்து அவனை வரவேற்றாளாம். இப்போ ஏற்பட்ட வரவேற்போடு கூட அவன் உள்ளே நுழைஞ்சானாம். அந்த நகரத்துக்குள்ளே, அப்பாவனுடைய நகரத்துக்குள்ளே திருப்பி நுழைஞ்சான்னு சொன்னாள். உபஜஹ்ருஹு பிரயுஞ்சானா வாத்சல்யாதாசிஷசதீஹி ஸ்ருண்வன் தத்வல்கு கீதானி பிராவிஷத் பவனம் பிது. துருவசுவாமி அவளுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் கேட்டுண்டு உள்ளே நுழைஞ்சான்னு சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. பயஸ்தனாபியாம் சுஸ்ராவ
पयस्तनाभ्यां सुस्राव पयस्तनाभ्यां सुस्राव नेत्रजैः सलिलैः शिवैः नेत्रजैः सलिलैः शिवैः नेत्रजैः सलिलैः शिवैः तदाभिषिच्यमानाभ्यां 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 वीरवीरसुवो मुहुः वीरवीरसुवो मुहुः वीरवीरसुवो मुहुः तां शशंसुः जनाराज्ञीं तां शशंसुर्जनाराज्ञीं तां शशंसुर्जनाराज्ञीं दिष्ट्या ते पुत्र आर्तिः दिष्ट्या ते पुत्र आर्तिः दिष्ट्या ते पुत्र आर्तिः प्रतिलब्धश्चिरं नष्टो प्रतिलब्धश्चिरं नष्टो प्रतिलब्धश्चिरं नष्टो रक्षिता मण्डलं भुवः रक्षिता मण्डलं भुवः रक्षिता मण्डलं भुवः अभ्यर्चितस्त्वया नूनम् अभ्यर्चितस्त्वया नूनम् अभ्यर्चितस्त्वया नूनम् भगवान् प्रणतार्तिः भगवान् प्रणतार्तिः भगवान् प्रणतार्तिः यदनुध्यायिनो धीरा यदनुध्यायिनो धीरा यदनुध्यायिनो धीरा मृत्युं जिग्युः सुदुर्जयम् मृत्युं जिग्युः सुदुर्जयम् मृत्युं जिग्युः सुदुर्जयम् मृत्युं जिग्युः सुदुर्जयम् लाल्यमानं जनैरेवं लाल्यमानं जनैरेवं लाल्यमानं जनैरेवं ध्रुवं सभ्रातरं नृपः ध्रुवं सभ्रातरं नृपः ध्रुवं सभ्रातरं नृपः आरोप्य करिणीं हृष्टः आरोप्य करिणीं हृष्टः आरोप्य करिणीं हृष्टः स्तूयमानो विशत्पुरम् स्तूयमानो विशत्पुरम् स्तूयमानो विशत्पुरम् तत्र तत्रोपसंक्लिप्तैः तत्र तत्रोपसंक्लिप्तैः तत्र तत्रोपसंक्लिप्तैः लसन्मकरतोरणैः 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 सवृन्दैः कदलीस्तम्भैः सवृन्दैः कदलीस्तम्भैः सवृन्दैः कदलीस्तम्भैः पूगपोतैश्च तद्विधैः पूगपोतैश्च तद्विधैः पूगपोतैश्च तद्विधैः च्यूतपल्लववासस्रं 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 मुक्तादामविलम्बिभिः 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 उपस्कृतं प्रतिद्वारम् उपस्कृतं प्रतिद्वारम् उपस्कृतं प्रतिद्वारम् अपां कुम्भैः सदीपकैः अपां कुम्भैः सदीपकैः अपां कुम्भैः सदीपकैः प्राकारैर्गोपुरागारैः प्राकारैः गोपुरागारैः प्राकारैर्गोपुरागारैः प्राकारैर्गोपुरागारैः शातकुम्भपरिच्छदैः
शातकुम्भपरिच्छदैः शातकुम्भपरिच्छदैः सर्वतोऽलङ्कृतं श्रीमते सर्वतोऽलङ्कृतं श्रीमते सर्वतोऽलङ्कृतं श्रीमत् विमानशिखरद्युभिः 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 मृष्टचत्वररथ्याट्ट 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 मार्गं चन्दनचर्चितं मार्गं चन्दनचर्चितं मार्गं चन्दनचर्चितं लाजाक्षतैः पुष्पफलैः लाजाक्षतैः पुष्पफलैः लाजाक्षतैः पुष्पफलैः तण्डुलैर्बलिभिर्युतं 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 ध्रुवाय पथिदृष्टाय ध्रुवाय पथिदृष्टाय ध्रुवाय पथिदृष्टाय तत्र तत्र पुरस्त्रियः तत्र तत्र पुरस्त्रियः तत्र तत्र पुरस्त्रियः सिद्धार्थाक्षतदध्यम्बु 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 दूर्वा पुष्पफलानि च दूर्वा पुष्पफलानि च दूर्वा पुष्पफलानि च उपजह्रुः प्रयुञ्जाना उपजह्रुः प्रयुञ्जाना उपजह्रुः प्रयुञ्जाना वात्सल्यादाशिषः सतीः वात्सल्यादाशिषः सतीः वात्सल्यादाशिषः सतीः शृण्वन् तद्वल्गुगीतानि शृण्वन् तद्वल्गुगीतानि शृण्वन् तद्वल्गुगीतानि प्राविशद्भवनं पितुः प्राविशद्भवनं पितुः प्राविशद्भवनं पितुः ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 60வது ஸ்லோகத்திலேருந்து அத்தியாயம் முடிகிற மட்டும் சில ஸ்லோகங்களில் சொல்கிறாள். திரும்பி வந்த துருவசுவாமியை அப்பா அழிச்சுன்னு போனான் தன்னுடைய அரண்மனைக்கு. அங்கே எப்படி சௌக்கியமாக இருந்தார், எவ்வளவு அவருக்கு சுகங்கள் இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறாள் இந்த ஸ்லோகங்களில். மாமணிம் விராத்தமயே சதஸ்மின் பவனோத்தமே லாலிதோ நிதராம் பித்ரா ஞவசத்திவி தேவவத். தேவலோகத்தில் தேவதைகள்லாம் எப்படி சௌக்கியமாக இருப்பாளோ, எந்த லக்ஸுரியில் அவள் இருப்பாளோ அப்படி தேவதைகள்லாம் எப்படி லக்ஸூரியஸ் லிவிங் அவள் இருப்பாளோ அப்படி ராஜா உத்தானபாதன் குழந்தையான துருவனையும் தன் பத்னிகளையும் உத்தமனையும் எல்லாரையும் அழிச்சுன்னு போனான். அங்கே அவனுடைய அரண்மனையில் இவாள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாளாம், ரொம்ப சுகத்தோடு இருந்திருந்தாள் நாள். ரொம்ப பெரிய மாளிகை. மகாமணிம் விராத்தமயே சதஸ்மின் பவனோத்தமே, பெரிய அரண்மனை, அழகான அரண்மனை பிரகாசிக்கிறது. அதில் லாலிதோ நிதராம் பித்ரா, அப்பாவினால் லாலனம் பண்ணப்பட்ட அந்த குழந்தை துருவன் திவி தேவவத்து, தேவதைகள்லாம் எப்படி தேவலோகத்தில் சுகமாக இருந்துருப்பாளோ அப்படி சுகமாக இருந்தான் நாள். பயப்பேன நிபாஷையா தாந்தா ருக்ம பரிச்சதா ஆசனானி மகார்காணி எத்திர ரோக்மா உபஸ்கராக. அரண்மனையில் அவனுக்கு தூங்கிறதுக்கு தங்க கட்டில், அதில் பால் போன்ற விளவிளேன்னு இருக்கப்பட்ட ஒரு கடல் நுரை மாதிரி இருக்கப்பட்ட நுரை இருக்குமே, ஃபோம் பெட்டு, அது நுரை மாதிரி இருக்கப்பட்ட பெட்டு. அங்கே இருக்கப்பட்ட சோஃபாக்கள்னால் ரொம்ப உயர்ந்த தங்கத்தினால இழைக்கப்பட்ட சோஃபா செட்டுகள், அதிலெல்லாம் உட்கார்றதுக்கு. ஆசனானி மகார்காணி
எத்ர ரௌக்மா உபஸ்கராः எத்ர ஸ்படிககுட்யேஷு மகாமாரகதேஷு ச மணிப்பிரதீபா ஆபாந்தி லலனாரத்ன சம்யுதாக. யானை தந்தத்தினால செய்யப்பட்ட கால்களில் இருக்கப்பட்ட சோஃபாவாம். அது மேலே தங்கம் மாதிரி பளபளக்கக்கூடிய பட்டு வஸ்திரங்கள்னால அந்த படுக்கை மேலே போட்டு வச்சுருக்காள். அப்பேற்பட்ட உயர்ந்த சோஃபாக்கள் மரகத பச்சை கற்கள்னால இழைக்கப்பட்டிருக்கான். அங்கே இருக்கப்பட்ட ஷவர்கள்லாம் ஸ்பட்டிகத்தினால அப்படி கல்லெல்லாம் வச்சு பதிச்சிருக்கு. அங்கே வீட்டுக்குள்ளே அங்கே இருக்கப்பட்ட ஷவர்கள்லாம் வால்ஸ் எல்லாம் அங்கே எல்லாம் வழக்குகள்லாம் எப்படி இருக்குன்னால் ஒரு உத்தமமான ஸ்திரீகளுடைய ரூபத்தோடு கூட மணிமயமாக பிரகாசிக்கிறது தான் விளக்குகள்லாம். எத்ர ஸ்படிக குட்யேஷு மகாமாரகதேஷு ச மணிப்பிரதீபா ஆபாந்தி லலனாரத்ன சம்யுதாக உத்யானானி ச ரம்யாணி விசித்ரைः அமரத்ருமைः கூஜத்விஹங்கமிதுனைः காயன்மத்த மதுவிரதைः. அந்த அரண்மனையை சுற்றி வரலும் உத்தியான வனங்கள், அழகான மரங்கள்லாம் இருக்காம். அங்கே படிக்கட்டுகள்லாம் இருக்குது. அங்கேருந்து அரண்மனையிலேருந்து அந்த உத்தியான வனத்துக்கு போகிற படிக்கட்டுகள்லாம் வைடூரியங்கள், வைரத்தினாலையும் வைடூரியத்தினாலும் இழைக்கப்பட்ட படிக்கட்டுகள். அங்கே தாமரைப்பூக்கள், ஆம்பல் பூக்கள் அதில் இருக்காம. அந்த அங்கே ஒரு பெரிய தடாகம், அதில் ஹம்சங்கள், நீர்க்காக்கை, சக்கரவாக்கம்ங்கிறதான ஒரு சாரசம் பட்சிகள்லாம் அங்கே யதேஷ்டமாக இருக்குது. அந்த குளத்தில் அந்த குளம் முழுக்க நல்ல அழகான புஷ்பங்கள் விகசிச்சிருக்கு. அப்பேற்பட்ட சுத்திவரிலும் ஒரு உத்தியான வனம். உத்யானானி ச ரம்யாணி விசித்ரைர் அமரத்ருமைः கூஜத்விஹங்கமிதுனைः காயன்மத்த மதுவிரதைः. தேனீக்கள்லாம் ரீங்காரம், அங்கே ரீங்காரம் பண்ணிட்டுருக்கு மதம் கொண்டு. ஏன்னா அதுகள்லாம் அங்கே இருக்கப்பட்ட புஷ்பங்களில் இருக்கப்பட்ட மதுவை சாப்பிட்டுவிட்டு. பறவைகள்லாம் சப்தம் போட்டுருக்கு, ஹம்சங்கள்லாம் போயின்ட்டுருக்கு. அப்பேற்பட்ட உத்தியான வனம் சுற்றி வரலும் அங்கே நிறையா லேக்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கான். ஹம்சகாரண்டவகுலைஹி ஜுஷ்டாः சக்ராக்வசாரகை சாரசைஹி உத்தானபாதோ ராஜர்ஷிः பிரபாவம் தனயஸ்யதம் ஸ்ருத்வா திருஷ்ட்வா அத்புததமம் பிரபேதே விஸ்மயம் பரம். ஆச்சரியப்பட்டானாம் உத்தானபாதன். கேட்டிருக்கான், காதால முன்னாடி கேட்டிருக்கான் தன் குமாரன் துருவசுவாமிக்கு அவனுக்கு நல்ல பிரபாவம் உண்டுங்கிறது தெரியும். காதால் கேட்டிருக்கான். எப்போ விரட்டி அடித்தானோ அவனை எல்லாரும் சொல்லியிருக்காள், உன்னோட குழந்தை துருவன் ரொம்ப பிரபாவம் கொண்ட வந்தான்னுட்டு. இப்போ நேராக பார்க்குறான், அந்த குழந்தை பிரகாஷிச்சுட்டு இருக்கிறத ஒரே விஸ்மயம் ஜெக்மு. அவன் ஒரே ஆச்சரியப்பட்டானாம். இப்பேற்பட்ட ஒரு குழந்தையை பெற்றிருக்குமே எவ்வளவு பாக்கியம்னுட்டு. உத்தான பாதோ ராஜர்ஷிஹி பிரபாவம் தனயஸ்யதம் ஸ்ருத்வா திருஷ்ட்வாத்புததமம் பிரபேதே விஸ்மயம் பரம். ஆஹா, என் குழந்தைக்கு துருவனுக்கு ஜனங்களினுடைய சப்போர்ட்டு இவ்வளவு இருக்கா, எவ்வளவு பிரபாவத்தோடு இருக்கான் என் குழந்தைன்னு சந்தோஷப்பட்டானாம், ஆச்சரியப்பட்டானாம். வீக்ஷோட வயசம் தம் ச பிரகிருதீனாம் ச சம்மதம் அனுரக்த பிரஜம் ராஜா துருவம் சக்ரே புவப்பதிம். துருவனுடைய யௌவனத்தையும் ஜனங்கள்லாம் அவன் மேலே வச்சிருக்கிற பிரீத்தியையும் பார்த்துவிட்டு துருவன்தான் இந்த ராஜாங்கத்துக்கு அதிபதி ராஜாவாக இருக்கணும்னு நினச்சான். இந்த பூமி முழுக்க தான் அரசாள்ற பூமிக்கு எத்தனை உண்டோ அத்தனைக்கும் துருவனையே ராஜாவாக அவன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். துருவனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு, அவனை ராஜாவை பண்ணான் உத்தானபாதன். வீக்ஷ்யோட வயசம் தம் ச பிரகிருதீனாஞ்ச சம்மதம் அனுரக்த பிரஜம் ராஜா துருவம் சக்ரே புவப்பதிம் ஆத்மானம் ச பிரவயசம்
ஆகலைய விஷாம்பதி வனம் விரக்த பிராதிஷ்டத் விமிருஷன் ஆத்மனோகதிம். காலக்கிரமேண ராஜாவுக்கு விரக்தி ஏற்பட்டது. உடனே வானப்பிரஸ்தனாயி அடுத்த ஆசிரமம் வானப்பிரஸ்தனாயி ரிட்டையர் ஆகி காட்டுக்கு போகணுன்னுட்டு பிரஜைகளுக்கு ராஜாவாக துருவனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு கழ சரீரம் வந்தது. அவன் உடனே விரக்தனாயி தன்னுடைய உயர்ந்த கதியை எண்ணி காட்டுக்குள்ளே பிரவேசிச்சான்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். அனுரக்த பிரஜம் ராஜா துருவம் சக்ரே புவப்பதிம் ஆத்மானம் ச பிரவயசம் அகலைய விஷாம்பதி வனம் விரக்த பிராதிஷ்டது விமிருஷன் ஆத்மனோகதிம். சாதாரணமாக இருக்கப்பட்ட நம்மளே ரிட்டையர் ஆனோன்னா என்ன பண்ணுறோம்? அந்த ஊரை விட்டுவிட்டு வேற எங்கேயான ஒரு ஊர் கொஞ்சம் கூட உபசாந்தனாக இருக்கணுங்கிறதுக்காக போயிடுறது இல்லையா ரிட்டையர் ஆகி. அந்த மாதிரி ராஜாவும் வனத்துக்கு போயிட்டு அங்கே அப்படியே உபசாந்தனாக இருந்து அந்தர்முகமாக பகவானை பிரார்த்திக்கணுங்கிறதுக்காக வானப்பிரஸ்தனாயிட்டான்னு சொல்லி இந்த கதையை முடித்தாள். அப்பேற்பட்ட வசத்தியான இந்த துருவ சரித்திரம் துருவ பட்டாபிஷேகம் இன்னைக்கு ஆச்சு. ஸ்ரீ ஹரயே நமः. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே துருவராஜ்யாபிஷேக வர்ணனம் நாம நவமோத்தியாயா. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. மகாமணிவ்ராதமயே 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 சதஸ்மின் பவனோத்தமே சதஸ்மின் பவனோத்தமே சதஸ்மின் பவனோத்தமே லாலிதோ நிதராம் பித்ரா லாலிதோ நிதராம் பித்ரா லாலிதோ நிதராம் பித்ரா ன்யவசத்திவி தேவவத் ன்யவசத்திவி தேவவத் न्यवसद्दिवि देववत् पयःफेन निभाष्यय्या पयःफेन निभाष्यय्या पयःफेन निभाष्यय्या दान्तारुक्मपरिच्छदाः 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 आसनानि महार्हाणि आसनानि महार्हाणि आसनानि महार्हाणि यत्र रौक्मा उपस्कराः यत्र रौक्मा उपस्कराः यत्र रौक्मा उपस्कराः यत्र स्फटिककुड्येषु यत्र स्फटिककुड्येषु यत्र स्फटिककुड्येषु महामारकतेषु च महामारकतेषु च महामारकतेषु च मणिप्रदीपा आभान्ति मणिप्रदीपा आभान्ति मणिप्रदीपा आभान्ति ललनारत्नसंयुताः 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 उद्यानानि च रम्याणि उद्यानानि च रम्याणि उद्यानानि च रम्याणि विचित्रैः अमरद्रुमैः विचित्रैरमरद्रुमैः विचित्रैरमरद्रुमैः कूजद्विहङ्गमिथुनैः 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 गायन्मत्तमधुव्रतैः 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 वाप्यो वैडूर्यसोपानाः वाप्यो वैडूर्यसोपानाः वाप्यो वैडूर्यसोपानाः पद्मोत्पलकुमुद्वतीः पद्मोत्पलकुमुद्वतीः
पद्मोत्पलकुमुद्वतीः हंसकारण्डवकुलैः 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 जुष्टाश्चक्राह्वसारसैः 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 उत्तानपादो राजर्षिः उत्तानपादो राजर्षिः उत्तानपादो राजर्षिः प्रभावं तनयस्य तं प्रभावं तनयस्य तं प्रभावं तनयस्य तं श्रुत्वा दृष्ट्वाद्भुततमं श्रुत्वा दृष्ट्वाद्भुततमं श्रुत्वा दृष्ट्वाद्भुततमं प्रपेदे विस्मयं परं प्रपेदे विस्मयं परं प्रपेदे विस्मयं परं वीक्ष्योढवयसं तं च वीक्ष्योढवयसं तं च वीक्ष्योढवयसं तं च प्रकृतीनां च सम्मतं प्रकृतीनां च सम्मतं प्रकृतीनां च सम्मतम् अनुरक्तप्रजं राजा अनुरक्तप्रजं राजा अनुरक्तप्रजं राजा ध्रुवं चक्रे भुवः पतिं ध्रुवं चक्रे भुवः पतिं ध्रुवं चक्रे भुवः पतिम् आत्मानं च प्रवयसम् आत्मानं च प्रवयसम् आत्मानं च प्रवयसम् आकलय्य विशाम्पतिः आकलय्य विशाम्पतिः आकलय्य विशाम्पतिः वनं विरक्तः प्रातिष्ठत् वनं विरक्तः प्रातिष्ठत् वनं विरक्तः प्रातिष्ठत् विमृशन्नात्मनो गतिं विमृशन्नात्मनो गतिं विमृशन्नात्मनो गतिम् श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे नवमोऽध्यायः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற அத்தனை ஸ்லோகத்தையும் சேத்தாப்புல ஒரு தடவை சொல்றேன். ஸ்ரீஹரே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे नवमोऽध्यायः. मैत्रेय उवाच त एवमुत्सन्न भया उरुक्रमे कृतावनामाः प्रययुस्त्रिविष्टपम् सहस्रशीर्षापि ततो गरुत्मता मधोर्वनं भृत्य दिदृक्षया गतः स वै धिया योगविपाकतीव्रया हृत्पद्मकोशे स्फुरितं तडित्प्रभं तिरोहितं सहसैवोपलक्ष्य बहिस्थितं तदवस्थं ददर्श. तद्दर्शनेनागतसाध्वसक्षितौ अवन्दताङ्गं विनमय्य दण्डवत् दृग्भ्यां प्रपश्यन् प्रपिबन्निवार्भकः चुम्बन्निवास्येन भुजैरिवाश्लिषन् सतं विवक्षन्तम् अतद्विदं हरिः ज्ञात्वास्य सर्वस्य च हृद्यवस्थितः कृताञ्जलिं ब्रह्ममयेन कम्बुना पस्पर्शबालं कृपया कपोले स वै तदैव प्रतिपादितां गिरं दैवीं परिज्ञात परात्मनिर्णयः तं भक्तिभावो अभ्यगृणाद सत्वरं परिश्रुतोरुश्रवसं ध्रुवक्षितिः. ध्रुवोवाच योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयति अखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्.
ஏகஸ்த்வமேவ பகவன் இதமாத்மசக்தியா மாயாக்கியயோருகுணயா மகதாத்யசேஷம் சிருஷ்ட்வானுவிஷ்ய புருஷः ததசத்குணேஷு நானேவ தாருஷு விபாவசு வத்விபாசி त्वद्दत्तया वयुनया इदमचष्ट विश्वम् सुप्तप्रबुद्ध इव नाथ भवत्प्रपन्नः तस्यापवर्ग्य शरणम् तव पादमूलम् विस्मर्यते कृतविदा कथमार्तबन्धो नूनम् विमुष्टमतयः तव मायया ते ये त्वाम् भवाप्यय विमोक्षणम् अन्यहेतोः अर्चन्ति कल्पकतरुम् कुणपोपभोग्यम् इच्छन्ति यत्स्पर्शजम् निरयेऽपि नृणाम् या निर्वृतिः तनुभृताम् तव पादपद्म ध्यानात् भवज्जनकथा श्रवणेन वा स्यात् सा ब्रह्मणि स्वमहिमन्यपि नाथमाभूत् किं त्वन्तकासि दुलितात् पततां विमानात् भक्तिं मुहुः प्रवहतां त्वयि मे प्रसङ्गो भूयादनन्तमहताम् अमलाशयानाम् येनाञ्जसोल्बणमुरु व्यसनं भवाब्धिम् नेष्ये भवद्गुणकथामृत पानमत्तः तेन स्मरन्ति अतितराम् प्रियमीशमर्त्यम् ये चान्मदप्सुतसुहृद् गृहवित्तदाराः ये त्वब्जनाभ भवदीयपदारविन्द सौगन्ध्यलुब्धहृदयेषु कृतप्रसङ्गाः तिर्यङ्नगद्विजसरीसृप देवदैत्य मर्त्यादिभिः परिचितम् सदसद्विशेषम् रूपम् स्थविष्ठमजते महदाद्यनेकम् नातः परम् परमवेद्मि न यत्र वादः कल्पान्त एतदखिलम् जठरेण गृह्णन् शेते पुमान् स्वदृगनन्त खगस्तदङ्के यन्नाभिसिन्धुरुह काञ्चन लोकपद्म गर्भेद्युमान् भगवते प्रणतोऽस्मि तस्मै त्वं नित्यमुक्त परिशुद्ध विबुद्ध आत्मा कूटस्थ आदिपुरुषो भगवान् त्र्यधीशः यद्बुद्ध्यवस्थितिम् अखण्डितया स्वदृष्ट्या द्रष्टा स्थितावधिमखो व्यतिरिक्त आस्ते यस्मिन् विरुद्धगतयो ह्यनिशं पतन्ति विद्यादयो विविधशक्तय आनुपूर्व्यात् तद्ब्रह्म विश्वभवमेकम् अनन्तमाद्यम् आनन्दमात्रम् अविकारमहं प्रपद्ये सत्याशिषो हि भगवन् तव पादपद्मम् आशीस्तथानुभजतः पुरुषार्थमूर्तेः अप्येवमर्य भगवान् परिपाति दीनान् वाश्रेव वत्सकम् अनुग्रह कातरोऽस्मान् मैत्रे उवाच अथाभिष्टुत एवं वै सत्सङ्कल्पेन धीमता भृत्यानुरक्तो भगवान् प्रतिनन्द्येदमब्रवीत् श्रीभगवानुवाच वेदाहं ते व्यवसितं हृदि राजन्यबालक तत्प्रयच्छामि भद्रं ते दुरापमपि सुव्रत नान्यैरधिष्ठितं भद्र यद्भ्राजिष्णुध्रुवक्षिति यत्र ग्रहर्क्षताराणां ज्योतिषां चक्रमाहितम् मेढ्यां गोचक्रवत्स्थास्नु परस्तात् कल्पवासिनां धर्मोऽग्निः कश्यपः शुक्रः मुनयो ये वनौकसः चरन्ति दक्षिणीकृत्य भ्रमन्तो यत्सतारकाः प्रस्थिते तु वनं पित्रा दत्त्वा गां धर्मसंश्रयः
षट्त्रिंशद्वर्षसाहस्रम् रक्षिता व्याहतेन्द्रियः त्वद्भ्रातर्युत्तमे नष्टे मृगयायां तु तन्मनाः अन्वेषन्ती वनं माता दावाग्निं सा प्रवेक्ष्यति इष्ट्वा मां यज्ञहृदयं यज्ञैः पुष्कलदक्षिणैः भुक्त्वा चेहाशिषः सत्या अन्ते मां संस्मरिष्यसि ततो गन्तासि मत्स्थानं सर्वलोकनमस्कृतम् उपरिष्टा ऋषिभ्यस्त्वं यतो नावर्तते गतः। मैत्रेय उवाच इत्यर्चितः स भगवान् अधिदिश्यात्मनः पदम् बालस्य पश्यतो धाम स्वमगाद् गरुडध्वजः सोऽपि सङ्कल्पजं विष्णोः पादसेवोपसादितम् प्राप्य सङ्कल्पनिर्वाणम् नातिप्रीतो अभ्यगात्पुरम्। विदुरोवाच सुदुर्लभं यत्परमं पदं हरेः मायाविनः तच्चरणार्चनार्जितम् लब्ध्वाप्यसिद्धार्थम् इवैकजन्मना कथं स्वमात्मानम् अमन्यतार्थवित्। मैत्रेय उवाच मातुः सपत्न्या वाग्बाणैः हृदि विद्धस्तु तान् स्मरन् नैच्छन् मुक्तिपतेर्मुक्तिम् तस्मात्तापम् उपेयिवान्। ध्रुव उवाच समाधिना नैकभवेन यत्पदम् विदुःसनन्दादय ऊर्ध्वरेतसः मासैरहम् षड्भिरमुष्य पादयोः छायामुपेत्यापगतः पृथङ्मतिः। अहो बत ममानात्म्यम् मन्दभाग्यस्य पश्यत भवच्छिदः पादमूलम् गत्वा याचे यदन्तवत् मतिर्विदूषिता देवैः पतद्भिः असहिष्णुभिः यो नारदवचस्तथ्यम् नाग्राहिषमसत्तमः दैवीं मायामुपाश्रित्य प्रसुप्तैव भिन्नदृक् तप्ये द्वितीयेऽप्यसति भ्रातृभ्रातृव्यहृद्रुजा मयैतत् प्रार्थितं व्यर्थं चिकित्सेव गतायुषी प्रसाद्य जगदात्मानं तपसा दुष्प्रसादनं भवच्छिदमया चेहं भवं भाग्यविवर्जितः स्वाराज्यं यच्छतो मौढ्यात् मनो मे भिक्षितो बता ईश्वरात् क्षीणपुण्येन फलीकारानिवाधना। मैत्रेय उवाच न वै मुकुन्दस्य पदारविन्दयोः रजोजुषस्तात भवादृशा जनाः वाञ्छन्ति तद्दास्यं ऋतेर्थमात्मनो यदृच्छया लब्धमनः समृद्धयः आकर्ण्यात्मजमायान्तं सम्परेत्य यथागतम् राजा न श्रद्धते भद्रम् अभद्रस्य कुतो मम श्रद्धाय वाक्यं देवर्षेः हर्षवेगेन धर्षितः वार्ताहर्तुरतिप्रीतो हारं प्रादान् महाधनम् सदश्वं रथमारुह्य कार्तस्वर परिष्कृतम् ब्राह्मणैः कुलवृद्धैश्च पर्यस्तोमात्य बन्धुभिः शङ्खदुन्दुभिनादेन ब्रह्मघोषेण वेणुभिः निश्चक्रामपुरात्तूर्णम् आत्मजाभीक्षणोत्सुकः सुनीतिः सुरुचिश्चास्य महिष्यौ रुक्मभूषिते आरुह्य शिबिकां सार्धम् उत्तमेनाभिजग्मतुः तं दृष्ट्वा उपवनाभ्यास आयान्तं तरसा रथात् अवरुह्य नृपस्तूर्णम् आसाद्य प्रेमविह्वलः परिरेभेऽङ्गजं दोर्भ्याम् दीर्घोत्कण्ठमनाश्वसन् विश्वक्सेनाङ्घ्रिसंस्पर्श
हताशेषाघबन्धनम् अथाजिघ्रम् ऊर्मूर्ध्नि शीतैर्नयनवारिभिः स्नापयामास तनयम् जातोद्दाम मनोरथः अभिवन्द्य पितुः पादौ आशीर्भिश्चाभिमन्त्रितः ननाम मातरौ शीर्ष्णा सत्कृतः सज्जनाग्रणीः सुरुचिस्तं समुत्थाप्य पादावनतमर्भकम् परिष्वज्याह जीवेति बाष्पगद्गदया गिरा यस्य प्रसन्नो भगवान् गुणैर्मैत्र्यादिभिर्हरिः तस्मै नमन्ति भूतानि निम्नमापैव स्वयम् उत्तमश्च ध्रुवश्चोभौ अन्योन्यं प्रेम विह्वलौ अंगसंगाद उत्पुलकौ अस्रौघं मुहुरुहतुः सुनीतिरस्य जननी प्राणेभ्योऽपि प्रियं सुतम् उपगुह्य जहावाधिं तदङ्गस्पर्शनिर्वृता पयस्तनाभ्यां सुस्राव नेत्रजैः सलिलैः शिवैः तदाभिषिच्यमानाभ्यां वीरवीरसुवो मुहुः तां शशंसुर्जनाराज्ञीं दिष्ट्या ते पुत्र आर्तिः प्रतिलब्धश्चिरं नष्टो रक्षिता मण्डलं भुवः अभ्यर्चितस्त्वया नूनं भगवान् प्रणतार्तिः यदनुध्यायिनो धीराः मृत्युं जिग्युः सुदुर्जयम् लाल्यमानं जनैरेवं ध्रुवं सभ्रातरं नृपः आरोप्य करिणीं हृष्टः स्तूयमानो विशत्पुरम् तत्र तत्रोपसंक्लिप्तैः लसन्नकरतोरणैः सवृन्दैः कदलीस्तम्भैः पुगपोतैश्च तद्विधैः चूतपल्लववासस्रं मुक्तादामविलम्बिभिः उपस्कृतं प्रतिद्वारम् अपां कुम्भैः सदीपकैः प्राकारैर्गोपुरागारैः शातकुम्भपरिच्छदैः सर्वतोऽलङ्कृतं श्रीमत् विमानशिखरद्युभिः मृष्टचत्वररथ्याट्ट मार्गं चन्दनचर्चितं लाजाक्षतैः पुष्पफलैः तण्डुलैर्बलिभिर्युतं ध्रुवाय पथिदृष्टाय तत्र तत्र पुरस्त्रियः सिद्धार्थाक्षतदध्यम्बु दूर्वा पुष्पफलानि च उपजह्रुः प्रयुञ्जाना वात्सल्यादाशिषः सतीः शृण्वन् तद्वल्गुगीतानि प्राविशद्भवनं पितुः महामणिव्रातमये स तस्मिन् भवनोत्तमे लालितो नितरां पित्रा न्यवसद्दिवि देववत् पयःफेन निभाशय्या दान्तारुक्मपरिच्छदाः आसनानि महार्हाणि यत्र रौक्मा उपस्कराः यत्र स्फटिककुड्येषु महामारकतेषु च मणिप्रदीपा आभान्ति ललनारत्नसंयुताः उद्यानानि च रम्याणि विचित्रैः अमरद्रुमैः कूजद्विहङ्गमिथुनैः गायन्मत्तमधुव्रतैः वाप्यो वैदूर्यसोपानाः पद्मोत्पलकुमुद्वतीः हंसकारण्डवकुलैः जुष्टाश्चक्राक्वसारसैः उत्तानपादो राजर्षिः प्रभावं तनयस्य तम् श्रुत्वा दृष्ट्वाद्भुततमम् प्रपेदे विस्मयं परम् वीक्ष्योढवयसं तं च प्रकृतीनां च सम्मतम्
அனுரக்த பிரஜம் ராஜா த்ருவம் சக்ரே புவः பதிம் ஆத்மானம் ச பிரவயசம் ஆகலைய விஷாம்பதி வனம் விரக்த பிராதிஷ்டத் விமர்சன் ஆத்மனோ கதிம். ஸ்ரீ ஹரே நமः. इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे नवमोऽध्यायः. ஸ்ரீஹரே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दु सुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्री हरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.